கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பணம் அப்படின்ற விஷயத்தின் மூலமாக எல்லா மனிதர்களுடைய சுயரூபத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை, தெரிய வச்சிருப்பார் சனி. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் சத்தியமாக அதுதான் உண்மை. இந்த பணத்தால் இவ்வளோவா, இவ்வளோலாம் நடக்குமா, இவ்வளோ விஷயம்லாம் இருக்கா, நான் சாதாரணமாக நினச்சிட்டேனே, இவ்வளோ பாடாப்படுத்தி என்னை எடுத்துருச்சே, பணத்துக்கு தான் என் கூட பழகுறாங்களா, அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அது புருஷனாக இருந்தாலும் சரி, அது உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அன்புன்ற விஷயத்துக்கு நான் அதுக்கு லாய்க்கே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி தன்மையை வந்து இன்டைரக்டா இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு குடுத்து கொண்டிருந்த சனி அப்படியே கொஞ்சம் ஒரு 1 மாசம் நீட்டிக்க போறார் அப்படின்னு தான் சொல்லணும். தாண்டியாச்சு, எல்லாம் தாண்டியாச்சு. இந்த அம்மா துண்டு இந்த இத்துணூண்டு இந்த 1 மாசம் 2 1/2 வருஷத்த தாக்கு பிடிச்சாச்சு. இந்த 1 மாசத்த தாக்கு பிடிக்க மாட்டோமா? இந்த 1 மாசம் நீங்க தாக்கு பிடிச்சா தான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம சொல்லுவோம்ல, இவ்வளோ எக்ஸாம் எழுதி கடைசி நாள்ல எழுதுற அந்த எக்ஸாம் தான் உங்களோட ரிசல்ட்ட காட்ட போகுதுன்ற மாரி, இத்தன மாசம் உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய சுய கட்டுப்பாடு, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய ஏகாந்தம், உங்களுடைய நிம்மதி இழப்பு, பண இழப்பு, மத்தவங்களோட துரோகம், முதுகுல குத்துனவங்களுடைய தன்மை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான டைம் பீரியடு மே மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பம் வந்துகிட்டே இருக்கு. இந்த 1 மாசம் உங்களுக்கான டெஸ்ட் பீரியடு. இதுல நீங்க சரியா, முறையா, கவனமா இருந்துட்டீங்க அப்டின்னா, சென்டம் தான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் போங்க. அந்த மாரி தான் இருக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு.